ஒரு காலத்தில் செங்குளம் என்ற கிராமம் இருந்தது. பசுமையான வயல்கள், ஓடும் ஆறுகள், குளிர்ந்த காற்று என்று இயற்கை வளம் நிறைந்த ஊரது. ஆனால் அந்த ஊர் மக்களின் மனதில் மட்டும் நிம்மதியில்லை. ஏனென்றால் அந்த கிராமத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவன் ஜமீன்தார் வீரபாண்டியன். வீரபாண்டியனுக்கு பணத்துக்கு குறைவே இல்லை. ஆனாலும் அவனுடைய பேராசைக்கு எல்லையே இல்லை. கிராம மக்கள் யாருக்காவது பணம் தேவைப்பட்டால் அவனிடம்தான் கடன் வாங்க வேண்டும். முதலில் இனிமையாக பேசுவான். பிறகு அதிக வட்டியை போட்டு அவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பான். ஒரு நாள் முருகேசன் என்ற ஏழை விவசாயி வீரபாண்டியன் வீட்டுக்கு வந்தான். ஐயா, இந்த வருடம் மழை சரியில்லை, விதை வாங்கணும், கொஞ்சம் பணம் உதவி பண்ணுங்க. தாராளமா தரேன், ஆனா நேரத்துக்கு திருப்பி கொடுக்கணும். முருகேசன் நம்பிக்கையுடன் கடன் வாங்கினான். ஆனால் அந்த ஆண்டும் விளைச்சல் சரியாக அமையவில்லை. கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் தவித்தான். அதை எதிர்பார்த்து கொண்டிருந்த வீரபாண்டியன் அவனை அழைத்தான். முருகேசா, உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன ஐயா? என்னோட 2 குதிரைகளையும் 1 மாதத்துக்குள்ள பழக்கணும். எனக்கு குதிரை பற்றி ஒன்றும் தெரியாதே ஐயா. அது எனக்கு தேவையில்லை. முடிச்சா கடன் ரத்து, முடியலன்னா உன் நிலம் என்னோடது. வேறு வழியில்லாமல் முருகேசன் சம்மதித்தான். அடுத்த நாள் 2 குதிரைகளையும் வீட்டுக்கு அழைத்து வந்தான். ஒன்று கருப்பு நிறம், மற்றொன்று வெள்ளை நிறம். இரண்டுமே மிகவும் முரட்டுத்தனமானவை. முதல் நாள் முருகேசன் அருகில் சென்றவுடன் குதிரைகள் சீறின. 2ஆம் நாள் அவனை தள்ளிவிட்டன. 3ஆம் நாள் உணவையே சாப்பிடாமல் பிடிவாதம் பிடித்தன. கிராம மக்கள் எல்லோரும் சிரித்தார்கள். ஒருவர், முருகேசா, இத உன்னால முடியாது. மற்றொருவர், நிலத்தை விட்டுட்டு போயிடு. ஆனால் முருகேசன் மனம் தளரவில்லை. அவன் தினமும் குதிரைகளிடம் பேச ஆரம்பித்தான். நீங்க என்னோட எதிரி இல்லப்பா, நண்பர்கள். அவன் அவற்றுக்கு பசும்புல் கொடுத்தான், தண்ணீர் கொடுத்தான், அன்பாக தலையை தடவினான். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் வெள்ளை குதிரை முதன்முறையாக அவனுடைய கையிலிருந்து உணவு சாப்பிட்டது. முருகேசனின் கண்களில் மகிழ்ச்சி. அடுத்த சில நாட்களில் கருப்பு குதிரையும் அவனிடம் பழக ஆரம்பித்தது. பயம் வெல்ல முடியாததை அன்பு வெல்ல ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் முருகேசன் மெதுவாக வெள்ளை குதிரையின் மீது ஏறினான். இந்த முறை அது அவனை தள்ளவில்லை. அவன் கண்களில் கண்ணீர். நன்றி நண்பா. சில நாட்களில் 2 குதிரைகளும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டன. போட்டி முடியும் நாள் வந்தது. கிராமமே கூடியிருந்தது. வீரபாண்டியன் நம்பிக்கையோடு நின்றான். முருகேசன் தோற்றுவிடுவான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அனைவரின் முன்னாலும் முருகேசன் முதலில் வெள்ளை குதிரையில் ஏறினான். பிறகு கருப்பு குதிரையிலும் சவாரி செய்தான். கிராமமே அதிர்ச்சியில் மூழ்கியது. மக்கள், ஆஹா, முருகேசன் ஜெயிச்சிட்டானே! வீரபாண்டியன் முகம் வாடி போனது. அப்போது முருகேசன் பேசினான். ஐயா, இந்த குதிரைகளை அடக்க நான் பலம் பயன்படுத்தல, அன்பு மட்டும் பயன்படுத்தினேன். அந்த வார்த்தை அங்கே இருந்த அனைவரையும் யோசிக்க வைத்தது. வீரபாண்டியனும் தலை குனிந்தான். அன்று முதல் அவன் அதிக வட்டி வாங்குவதை நிறுத்தினான். விவசாயிகளின் நிலங்களையும் திருப்பிக் கொடுத்தான். கிராம மக்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தார்கள். பலத்தால் கிடைக்காத வெற்றி அன்பால் கிடைக்கும். பேராசை மனிதனை உயர்த்தாது. பிறருக்கு உதவும் மனசுதான் உண்மையான செல்வம். கதையின் நீதி: அன்பும் பொறுமையும் இருந்தால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. பேராசை இறுதியில் தோல்வியையே தரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகள் பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.